வீட்டை கொடுத்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எந்த நிலையிலே கஷ்டத்திலே ஏழ்மையில் இருந்தவர்கள், அப்படிப்பட்ட கஷ்டத்திலே ஏழ்மையிலே இருக்கிற யாராக இருந்தாலும் ஒரு பொருள் திரட்டி கொண்டு வந்தால் அந்த பொருள் நமக்கு கிடைக்க வேண்டுமே என்று எண்ண மாட்டோமா? ஆசைப்பட மாட்டோமா? ஏதாவது பிரிச்சு கொடுக்க மாட்டாங்களா? வாங்க மாட்டோமா? அதன் மூலமாக நம்முடைய பசியை நிறைவேற்றிக் கொள்ள மாட்டோமா என்று அப்படி ஏங்கி கிடந்தவர்கள், அவ்வளவு வறுமையிலே உழன்றவர்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், என் தோழர்களே, இதே நிலையிலே வறுமையிலே நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விடுவீர்கள் என்று உங்கள் விஷயத்திலே நான் பயப்படவில்லை. நாளை உங்களுக்காக பொருளாதாரத்தை எல்லாம் திறந்து கொடுக்கப்பட்டு அந்த பொருளாதாரத்தின் மூலமாக ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு அந்த பொருளாதாரத்தின் மூலமாக வழி தவறி விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உலகத்திலே உங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டால் எங்கே அந்த பொருளாதாரம் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், தொழுவதை விட்டும், தர்மம் கொடுப்பதை விட்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக பாடுபடுவதை விட்டும் அந்த பொருளாதாரம் உங்களை தடை செய்து விடுமோ? அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிற பொருளாதாரம், நாம் திரட்டுகிற பொருளாதாரம், நாம் திரட்டுகின்ற எந்த நேரங்களாவது எந்த பொருளாதாரமாவது நாம் அல்லாஹ்வை நினைவை விட்டு திருப்புதா என்று பாருங்கள். அதற்காக நீங்கள் பொருளாதாரத்தை திரட்ட வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. பொருளாதாரத்தை திரட்டுங்கள். ஃபைதா புரியத்தி ஸலாத்து ஃபன்தஸிரு ஃபில் அர்லி வபதஉ மின் ஃபضலில்லாஹ். அல்லாஹ் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வருபவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஜும்மா தொழுகை முடிந்து விட்டதா? அல்லாஹ்வுடைய பூமியிலே சென்று அவருடைய அருளை தேடுங்கள், சம்பாதியுங்கள், பொருள் திரட்டுங்கள். உங்கள் பிள்ளைகளை யாரிடத்திலும் கையேந்திர நிலைக்கு நீங்கள் விட்டு செல்லாதீர்கள். சுயமரியாதையோடு வாழுங்கள். எத்தனை இடங்களிலே பொருளாதாரத்தை வலியுறுத்தி சொன்ன ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பொருளாதாரத்தால் மிகைத்து அதன் மூலமாக வழிகட்டு விடுவீர்களோ? அன்புள்ள சகோதரரை, சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தினால் என்னால் தொட முடியவில்லை, என்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தால் என்னால் அடுத்தவருக்கு கொடுக்க முடியவில்லை, என்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தால் எனக்கு மார்க்கத்துக்காக நேரம் கொடுக்க முடியவில்லை, மார்க்கத்துக்காக உழைக்க முடியவில்லை, மார்க்க சபைகளிலே பங்கேற்க முடியவில்லை.